ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோல டிமானிக் ஃப்ரண்ட்லைன் த 13th ஃப்ளையிங் டிராகன் கம்பெனி மான்வா எபிசோட் 5 பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவோட ஆரம்பத்துல பார்த்தா அடி வாங்கின வேகத்துல சியாங் யான் தரையில சறுப்பிக்கிட்டே போறா. சுத்தி இருக்கிற தூசு அடங்கினதும் நிமிர்ந்து பார்க்கறா. இது என்னடா புது மான்ஸ்டரா இருக்கேன்னு அவளுக்கு ஒரே ஷாக். அந்த நிழல் உருவம் மறைஞ்சு அங்க ஒரு முரட்டுத்தனமான ஆள் நிக்கிறான். அவனோட வாய் வித்தியாசமா தையல் போட்டுப்பட்டு இருக்கு. ஒரு மிருகம் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே கண்ணுல செவப்பான ஒளியோட மறுபடியும் அவளை தாக்க வர்றான். சியாங் யான் தன்னோட க்ளோயிங் ப்ளூ ஸ்வாடர் ரெடி பண்ணிட்டு அவனோட பயங்கரமான அட்டாக்கை ஃபேஸ் பண்ண தயாராகிறா. வரிசையா அவ வாளை வச்சு அட்டாக் பண்றா. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த மான்ஸ்டர் தன்னோட வெறும் கையாலேயே அவளோட அத்தனை வாழ்வீச்சுகளையும் அசால்ட்டா தடுத்துடுறான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட பவரை பார்த்து அவளோட கையே நடுங்குது. அப்போ திடீர்னு இந்த சத்தம் கேட்டு அங்க நின்னுட்டு இருந்த ஒரு கார்டு பதறி போய் ஓடி வர்றான். அவளை காப்பாத்த அந்த கார்டு ட்ரை பண்ணும்போது அந்த முரட்டு மான்ஸ்டர் சியாங் யாரை ஒரு ஷீல்டு மாதிரி முன்னாடி பிடிச்சிக்கிறான். அந்த கார்டோட கத்தி அந்த மான்ஸ்டரோட உடம்புல பட்ட உடனே டமார் சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. அந்த மான்ஸ்டரோட டஃப் ஸ்கின்னை பார்த்து கார்டுக்கே தலை சுத்திடுச்சு. என்னடா இவன் இரும்பிலேயே செஞ்சிருக்கான்னு தன் கையில இருக்கிற உடைந்த கத்தியையே பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறான். இப்போ அந்த மான்ஸ்டர் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத அந்த கார்டை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. சியாங் யானை பின்னாடி இருந்து இறுக்கி பிடிச்சு அவ கத்த முடியாதபடி வாய மூடிக்குது. கீழே விழுந்து கிடக்கிற அந்த கார்டை தான் காலி பண்ண போறத சியாங் யானை கட்டாயமா பார்க்க வைக்குது அந்த அரக்கன். கண்ணுல ரெட் லைட் எரிய ஒரு சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே அந்த கார்டை கொல்ல போகுது. சியாங் யான் பயத்துல உறைஞ்சு போய் கண்ணை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த மான்ஸ்டர் அவனை கொல்ல போற அந்த கடைசி செகண்ட். திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் லைட் காத்த கிழிச்சிக்கிட்டு வந்து கரெக்டா அந்த மான்ஸ்டரோட நெஞ்சில அடிக்குது. அந்த தாக்கத்துல அந்த மான்ஸ்டர் அப்படியே பின்னாடி சரிஞ்சு விழுது. எஸ், நம்ம ஹீரோ ஜின் மற்றும் மத்த எஸ்காட்ஸ் கரெக்டான நேரத்துல அங்க வந்துட்டாங்க. ஜின் வேகமா ஓடிப்போய் சியாங் யான் பக்கத்துல நின்னு அவளுக்கு ஏதோ ஆகலையேன்னு செக் பண்றான். ஆனா அங்க ஒரு சோகமான விஷயம். அந்த மான்ஸ்டரோட அட்டாக்ல அவங்களோட சக எஸ்காட்டான யாங்கா கொல்லப்பட்டு கிடக்கறான். இத பார்த்து மத்தவங்க எல்லாம் கதறி அழறாங்க. ஜின் கத்துறான், எல்லாரும் சீக்கிரம் அந்த இன் உள்ள போங்கன்னு. ஆனா அந்த எஸ்காட்ஸ் தங்களோட நண்பனை அங்கேயே விட்டுட்டு போக தயங்குறாங்க. இத பார்த்துட்டு அந்த மான்ஸ்டர் இன்னும் வெறியாகி ஒரு என்ரேஜ் ஸ்கிரீம் கொடுத்துட்டு மொத்த கூட்டத்தையும் அட்டாக் பண்ண பாயுது. ஜின் டக்குன்னு சியாங் யானா தன் பின்னாடி இழுத்து ஒரு ஷீல்டு மாதிரி நிக்கிறான். அந்த மான்ஸ்டரோட வேகத்தை ஹெட் ஆன் எதிர்கொள்றான். 2 பேரோட கத்திகளும் மோதும்போது நெருப்பு பொறிகளும் அந்த ரெட் எனர்ஜியும் சிதறுது. ஜின் முகத்தை பார்த்தாலே தெரியுது எதிரி சாதாரண ஆள் இல்லைன்னு அவளுக்கு புரிஞ்சிருச்சு. சியாங் யான் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளல. அவளோட கிழிஞ்ச சட்டைய பார்க்கும்போது மரணம் அவளை எவ்வளோ நெருங்கி வந்துச்சுன்னு அவளுக்கு தெரியுது. பயமும் குழப்பமுமா அந்த மான்ஸ்டரையே பார்த்துட்டு உறைஞ்சு போய் நிக்கிறா. மறுபடியும் அந்த மான்ஸ்டர் ஒரு பவர்ஃபுல் ரெட் ஸ்லாஷ் கொடுக்க ஜின் மின்னல் வேகத்துல அவளை காப்பாத்துறான். அந்த மான்ஸ்டரோட மஸ்குலர் பாடி முழுக்க இப்போ ஒரு டார்க் எனர்ஜி மின்ன ஆரம்பிக்குது. நிலைமை மோசமாகிறத உணர்ந்த ஜின் அந்த பொண்ணை கீழே தள்ளி படுக்க வச்சு அவ கத்தாம இருக்க அவ வாயை மூடிக்கிறான். அமைதியா இங்கேயே இருன்னு சைகை காட்டிட்டு அந்த அசுரனை எதிர்கொள்ள தயாராகிறான். நிலைமை இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அந்த மான்ஸ்டர் இவங்களுக்கு மேல அப்படியே ஒரு மலை மாதிரி நிக்குது. அதோட டார்க் ஆரா அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போதான் ஜின் ஒரு விஷயத்த கவனிக்கிறான். அந்த மான்ஸ்டர் இவ்ளோ நேரமா கண்ணையே திறக்கல. ஜின்னுக்கும் ஷியாங் யானுக்கும் இப்பதான் அந்த பயங்கரமான உண்மை புரியுது. அந்த மான்ஸ்டருக்கு கண்ணு தெரியாது. ஆனா அதுக்கு காது செம்ம ஷார்ப் போல. ஷியாங் யான் பயத்துல ஜின்னை கட்டிக்கிட்டு உனக்கு ஒன்னு ஆகலையேன்னு மெதுவா கேக்குறா. இவங்க பேசுறத கேட்டதும் அந்த மான்ஸ்டர் முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு, டெரிஃபைங் கிரின் வருது. அந்த தையல் போட்டப்பட்ட வாய் அப்படியே விரியுது பாருங்க. ஐயோ! டக்குன்னு அது திரும்பி இவங்க தங்கியிருந்த அந்த இன்ன நோக்கி பாயுது. ஜின் பதறி போறான். ஏன்னா அந்த இன்னுக்குள்ள இப்போ மத்தவங்க உயிருக்கு ஆபத்து. உள்ள போனா ஒரே கயாஸ். அந்த மான்ஸ்டர் அங்க இருக்கிற எல்லாரையும் அட்டாக் பண்ணுது. ஒரு சின்ன குழந்தை கூட அந்த சண்டையில சிக்கிக்குது. தரையில ஒரு கார்டு ஏற்கனவே இறந்து கிடக்குறான். மக்கள் எல்லாம் ஐயோ அசுரன்னு கத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஜின்னோட இன்னொரு ஆளையும் அந்த மான்ஸ்டர் டார்கெட் பண்ணி தாக்குது. மான்ஸ்டர் அங்க இருக்கிற எதை பத்தியும் கவலைப்படாம எல்லாத்தையும் வெட்டி தள்ளுது. ஒரு கார்டு தன்னோட வாளை வச்சு தடுக்க பாக்குறான். ஆனா அந்த மான்ஸ்டர் அசால்ட்டா அந்த வாளை தான் வெறும் கையாலேயே பிடிச்சிடுது. அந்த கார்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். எங்க இருந்துடா இவ்ளோ பவர் வந்துச்சுன்னு நடுங்குறான். அந்த கார்டு தன் உயிரை காப்பாத்திக்க ப்ளீஸ் என்ன கொன்னுறாதேன்னு கெஞ்சிரான். அந்த மான்ஸ்டர் அவனை முடிக்கிறதுக்காக தன் கையை உயர்த்தும் போது அங்க வருது நம்ம ஹீரோ ஜின்னோட மாஸ் என்ட்ரி.
ஜின் அப்படியே காத்துல பறந்து வந்து அந்த அட்டாக்க பிளாக் பண்றான். அந்த கார்டை தள்ளி விட்டு அவனை காப்பாத்திட்டு மான்ஸ்டர் முன்னாடி நேருக்கு நேரா நிக்கிறான். இத பார்த்த எஸ்காட் லீடர் ஜின் இப்போதைக்கு இங்கிருந்து பின்வாங்குன்னு கத்துறாரு. ஆனா ஜின் எல்லாரும் வாய மூடுங்கன்னு கத்திட்டு அங்கேயே தைரியமா நிக்கிறான். மத்த கார்ட்ஸ் எல்லாம் பயத்துல அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கணும்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்னு ஜின்னுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த மான்ஸ்டரை ஏதாவது பண்ணி சைலண்ட் ஆக்கணும், இல்லனா நம்ம எல்லாரையும் காலி பண்ணிடும்னு அவன் மைண்ட்ல ஒரு பிளான் ஓடுது. அந்த மான்ஸ்டர் இடிபாடுகளுக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நைட்டு ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்கன்னு மிரட்டுது. எஸ்காட் லீடர் பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாரு. ஏன்னா அந்த மான்ஸ்டர் அடுத்த அட்டாக்குக்கு ரெடி ஆகுது. அப்போதான் நம்ம ஹீரோ ஜின் ஒரு அதிரடி மூவ் பண்றான். திடீர்னு ரூம் முழுக்க வேகமா ஓடி ஒரு பெரிய சத்தத்தை போட்டு மான்ஸ்டரோட அட்டென்ஷனை தம்பக்கம் திருப்புறான். டக்குன்னு ஒரு பெரிய டேபிள் கிளாத்தை புடிச்சு பலமா இழுக்கிறான். அந்த டேபிள் அப்படியே தலைகீழா கவிந்து அதுல இருந்த டிஷஸ் எல்லாம் தரையில விழுந்து பயங்கரமான சத்தம். அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த மான்ஸ்டர் வெறியாகி தலைய திருப்புது. எல்லாரும் அமைதியா இருங்கடான்னு அதுவே கத்துது. ஏன்னா அதுக்கு சத்தம்னா பிடிக்காது போல. இப்போ மான்ஸ்டரோட முழு கவனமும் ஜின் மேல தான் இருக்கு. மத்த எஸ்காட்ஸ் எல்லாம் பயத்துல பாக்குறாங்க. நம்ம இளம் மாஸ்டர் என்ன பண்ண போறாரோன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சியாங்யான் ஒரு பக்கம் கவலையாவும் இன்னொரு பக்கம் ஜின்னோட பிளான ஆச்சரியமாவும் பாக்குறா. ஜின் இப்போ ஒரு சின்ன ஸ்டூல் பக்கத்துல நிக்கிறான். அவனோட கண்ணு அந்த பிளைண்ட் ஆனா பவர்ஃபுல் மான்ஸ்டர் மேலேயே தான் இருக்கு. அந்த மரத்தாலான ஸ்டூலை புடிச்சு அதோட வெயிட்டை செக் பண்றான். அப்புறம் ஒரு ஸ்விஃப்ட் கிக். அந்த ஸ்டூல் அப்படியே தரையில சறுக்கிக்கிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மான்ஸ்டர் டக்குன்னு அந்த பக்கம் திரும்புது. அதோட சென்ஸ் எல்லாம் அந்த மூவிங் ஸ்டூலையே ட்ராக் பண்ணுது. இப்பதான் எஸ்காட் லீடருக்கு ஜின்னோட பிளான் புரியுது. உடனே தான் கூட இருந்த ஒரு எஸ்காட் கத்தப் போகும்போது அவன் வாய மூடிடுறான். மரியாதையா ஆப்சல்யூட் சைலன்ஸா இருன்னு சைகை காட்டுறாரு. அந்த பயந்து போன ஆளும் ஜின்னோட பிளானை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகிறான். ஜின் இப்போ சுத்தியும் தேடுறான், மான்ஸ்டரை டைவர்ட் பண்ண வேற என்ன பொருளை யூஸ் பண்ணலான்னு. நம்ம ஜின் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போதே சியாங்யான் திடீர்னு காத்துல எகிரி குதிக்கிறாங்க. அவங்க உடம்பு முழுக்க அந்த பிரில்லியன்ட் ப்ளூ ஆரா மின்ன மான்ஸ்டரோட மண்டையிலேயே ஒரு பவர்ஃபுல் கிக் கொடுக்கறாங்க. அந்த சத்தம் அந்த முழுக்க எதிரொலிக்குது. அட்டாக்க கொடுத்துட்டு அப்படியே ஒரு கிரேஸ்ஃபுல் ஃபிளிப் அடிச்சு அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தள்ளி போய் லோ க்ரௌச் பொசிஷன்ல லேண்ட் ஆகுறாங்க. ஆனா அதோட அவங்க நிறுத்தல. மான்ஸ்டர் சுதாரிக்கிறதுக்குள்ள மின்னல் வேகத்துல ஓடி போய் தன்னோட க்ளோயிங் பிளேடை வச்சு சரமாரியா ரேபிட் ஸ்லாஷஸ் கொடுக்கறாங்க. அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா மான்ஸ்டரால அதை பிளாக் கூட பண்ண முடியல. சண்டை போட்டுக்கிட்டே ஜின்னை பார்த்து சீக்கிரம் எல்லாருக்கும் நிலைமைய விளக்குன்னு கத்துறாங்க. ஜின் இப்போ எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுக்கறான். இந்த மான்ஸ்டர் சத்தத்தை வச்சு மட்டும்தான் ஆட்களை அடையாளம் காணுது. அதனால எல்லாரும் மூச்சு கூட விடாம அமைதியா இருங்கன்னு கத்துறான். இத கேட்டதும் அந்த பயந்து போன எஸ்காட்ஸ் எல்லாரும் அவங்க வாயை டைட்டா மூடிக்கிட்டு சத்தம் வராம இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜின்னுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். வெறும் அமைதியா இருந்தா மட்டும் இந்த மான்ஸ்டரை தோற்கடிக்க முடியாது. ஏன்னா சத்தம் கேட்கலன்னா அந்த மான்ஸ்டர் அடுத்ததா தன்னோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்ல வச்சு வேட்டையாட ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்னு ஜின் யோசிக்கிறான். அப்போதான் அவனோட கண்ணுல ஒரு பவுல் நிறைய இருக்கிற காயின்ஸ் நாணயங்கள் விழுது. இதுதான் நம்ம பிளானுக்கு கரெக்டான டூல்னு ஜின் முடிவு பண்றான். சியாங்யான் அந்த மான்ஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த கேப்லயே ஜின் ஒரு பாட்டில் ஆஃப் ஆல்கஹாலையும் கொஞ்சம் உணவையும் எடுக்கிறான். சியாங்யானை பார்த்து உதட்டுல விரல வச்சு அமைதியா இருக்கும்படி சைகை காட்டுறான். நம்ம ஹீரோ இப்போ ஒரு மாசான ஸ்கெட்ச் போடுறான். சியாங்யான் அந்த மான்ஸ்டரை என்கேஜ் பண்ணிட்டு இருக்க ஜின் தன் பக்கத்துல ஒரு ட்ராப் ரெடி பண்றான். அவனோட பிளான் என்னன்னா, அந்த காயின்ஸ் அதாவது நாணயங்களை வீசி எறிஞ்சு அதுல வர்ற சத்தத்தை வச்சு மான்ஸ்டரை கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு இடத்துல முடக்கணும், இம்மோபிலைஸ் பண்ணணும். ஜின் அந்த காயின்ஸை தூக்கி வீச அது தரையில விழுந்து பயங்கரமா கிளாட்டரிங் சவுண்ட் வருது. பிளான் பக்காவா ஒர்க் ஆகுது. மான்ஸ்டர் அந்த சத்தத்தை கேட்டு அது என்னன்னு திசை மாறும்போது நம்ம ஜின் எந்த சத்தமும் இல்லாம அன்டிடெக்டடா அந்த மான்ஸ்டருக்கு பின்னாடி போயிட்டான். ஜின்னுக்கு தெரியும், ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் மான்ஸ்டர் கிட்ட இருந்து வர்ற அட்டாக் ஃபேட்டலா இருக்கும்னு. அவள மூச்சை அடக்கிக்கிட்டு மெதுவா தன் கைய அந்த மான்ஸ்டரோட நெக் பக்கத்துல கொண்டு போறான். ஆனா அங்கதான் ஒரு மெகா ட்விஸ்ட். கரெக்டா அந்த நிசப்தமான நேரத்துல ஜின்னோட வாயில இருந்து ஒரு லவுட் ஹிக்கப் வந்துடுது. அந்த சத்தம் அந்த ரூம் முழுக்க எதிரொலிக்குது. அதைவிட கொடுமை என்னன்னா, அதை பார்த்து பயந்து போன ஒரு எஸ்காட்டும் கூட ஹிக்கப் பண்ணிடுறான். அவ்வளோதான்,
அந்த சத்தத்தை கேட்ட உடனே மான்ஸ்டரோட காது அப்படியே ட்விச் ஆகுது. டக்குன்னு சத்தம் வந்த திசையை நோக்கி தன் கவனத்தை திருப்புது. ஜின் அப்படியே உறைஞ்சு போய் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். அவனோட கண்ணுல ஷியர் டெரர் தெரியுது. அவன் இதயம் படபடன்னு துடிக்குது. ஏன்னா அவன் போட்ட பிளான் இப்போ ஹாரிபிளி ராங் ஆயிடுச்சு. மான்ஸ்டர் இப்போ ஜின்னோட முகத்துக்கு ரொம்ப பக்கத்துல வந்து தன்னோட மூக்கால காத்த ஸ்னிஃப் பண்ணி, அதாவது மோப்பம் பிடிச்சு ஜின் எங்க இருக்கான்னு கரெக்டா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுது. இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி பெல் ஐகானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.